ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி வந்து கார்டனோட சிச்சுவேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், கார்டனில் ஒவ்வொரு செடியுமே நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சுண்டைக்காலை வந்து எவ்வளோ பூச்சி அந்த ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தனியாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத புல் அதெல்லாமே கொஞ்சம் பிடுங்கியாச்சு. இப்போ ஊர்லேருந்து வந்து பார்க்குறேன். ஒரு 4 டேஸ் ஊருக்கு போயாச்சு. இப்போ பாருங்கள், தத்தி சுத்தமாக காஞ்சி போச்சு. காயெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே அப்படியே டோட்டலாக காஞ்சிருச்சு. மழையும் இல்லை போல். அதனால் வந்து சுத்தமாக தாங்கவே இல்லை செடிங்க எதுவுமே. இது வந்து இந்த செடி ஏற்கனவே வச்சுருந்தேன், ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதில் தான் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளவர் வந்துருந்தது. அது ஒன்று மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. மற்றபடி செடி ஓவரால் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே காஞ்சி தான் இருந்தது. வாட்டர் மிலான் வந்து நம்ம ஏற்கனவே வச்சோம், ஒரு 3 விதை. அதில் வந்து ஒன்று மட்டும் சூப்பராக நல்லா வந்துருந்துச்சு. ஆனால் வந்து 2 நாள் தண்ணி ஊற்றியாச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கூட இதே மாதிரி தான் இருந்தது. அதனால் ஃபுல்லாக லீஃப் ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு, சரி கொஞ்சம் ஏதாவது எஃபெக்ட் ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது போகும்போதே லெமன் கிராஸ் எதையுமே கட் பண்ணலை, போயிட்டு வந்து கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். இப்போ வந்து லெமன் கிராஸை ஃபுல்லாமே கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் தனியாக ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், கிரேப்ஸ் வந்து சுத்தமாக காஞ்சிடுச்சு. அதுவும் இருக்கிறதுலே அத்தியும் கிரேப்பும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஆனால் அது ரெண்டுமே தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இனி வருமானம் தெரியல. அதனால் லீஃப் ஃபுல்லாமே கட் பண்ணிட்டேன். அப்புறம் மற்ற செடிங்க ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு தேவையில்லாததை எடுத்து போட்டாச்சு. தேவையுள்ளதை மட்டும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் நல்லா இருந்தது கூட ரோஸு, அதுக்கப்புறமா வந்து புதினா, அப்புறம் இது கொஞ்சம் கோழிங்களுக்காக இந்த கீழா நெல்லி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன் போடலான்னு சொல்லி. அது எல்லாமே காஞ்சிடுச்சு. புதினா பாருங்கள், சுத்தமாகவே காஞ்சி போயிடுச்சு. அதான் கொய்யா மட்டும் வந்து தண்ணி அதுக்கு அவ்வளோ தேவையில்லை போல். அதனால் அது மட்டும் நல்லா கொஞ்சம் க்ரோத் ஆகி இருந்தது. இதெல்லாம் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருந்தது. இப்போ அதோடய லீஃபு அப்புறம் பூச்சி மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டாச்சுன்னா தான் நீ அடுத்து ஏதாவது வர்றதா இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா வரும். அப்படி இதோட சீடை மட்டும் எடுத்துக்கலான்னு இதை எடுத்து வச்சுருக்கேன். தேவையில்லாதது எல்லாமே தூக்கி ஃபுல்லாக கட் பண்ணி போட்டாச்சு. போட்டுட்டு ஒவ்வொரு இதுலேயும் காஞ்சி போனது எல்லாமே நான் பிடுங்கி வச்சாச்சு. இது பாருங்கள், அந்த கோழிக்கொண்டை பூச்செடி ஒன்று நல்லா இருந்தது. அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு தனியாக ஒரு தொட்டியில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூவும் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. அதில் தேவையில்லாதது செடியெலாம் நிறைய இருந்தது. அது எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டாச்சு நம்ம. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக கிளியர் பண்ண பிறகு நான் எந்த மாதிரி கிளியர் பண்ணி எல்லாத்தையும் விட்டுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கொய்யா மட்டும் சூப்பராக நல்லா தள்ளிட்டு இருந்தது. அதுலேயுமே தேவையில்லாத நிறைய செடிங்க இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அந்த கீரை மாதிரி செடி தான் இருந்தது இதில். அது எல்லாத்தையுமே பிடுங்கி கோழிக்கு போட்டாச்சு. அதில் ஒரு துளசி ஒன்று இருந்தது. அந்த துளசி எடுத்து தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா கீரை தேவையில்லாதது ரொம்ப சின்னதாக இருந்தது எல்லாமே பிடுங்கி கோழிக்கு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த துளசியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாட்டில் நான் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக நம்ம மற்ற பாட்டில் இருந்தது எல்லாத்தையுமே அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டேன். எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி வந்து அது வாங்கி வச்சதுலேருந்தே நல்லா க்ரோத் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு நல்லா இல்லாமல் போச்சு. அது மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரணகல்லி வந்து சின்னதாக இருந்தது. அது எல்லாமே ஒரு செடியில் இருக்குது. நல்லா தான் இருந்தது அந்த தொட்டியில். இது வந்து தூதுவளை, அப்புறம் இது மிளகாய் செடி, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு 2 டேஸ் தண்ணி ஊற்றின பிறகு தான் இந்த மாதிரி இருக்குது. வந்து பார்க்கும்போது ரொம்பவே டல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருந்தேன். அதில் ஒரு வெண்டைக்காய் விதை ஒன்று வச்சேன். அந்த செடி வந்து இதுவுமே தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் இது நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், லெமன் கிராஸ் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து அந்த தூதுவளை பக்கத்துலேயே இருக்குது. அதையும் எடுத்து ஒரு கயிறை வச்சு கட்டியாச்சு. ஓகே, நீங்கள் எல்லாமே பார்த்துருந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.